யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. பொய் பேசுபவர்கள் ஜாதகம் அமைப்பு இப்படி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே பொய்க்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் தான் வருவாரு. அவர் எந்த பாவத்துல இருக்காரோ, அது பொய் பேசுவாங்க. அடுத்தது ராகு பகவான் வருவாரு. அடுத்தது கேது பகவான். இந்த 3 பேர் தாங்க பொய்க்கு வந்து பேர் போனவங்க. ம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களும், கன்னி ராசிக்காரங்களும் கண்டிப்பா வந்து இயல்பாவே அவங்களுக்கு ஈஸியா ஒரு உண்மை பேசுற மாரியே அந்த பொய் அக்யூரேட்டா அழகா பேசுவாங்க. இந்த 2 இந்த மிதுன ராசிக்காரனும் சரி, மிதுன லக்கணக்காரனா இருந்தாலும் சரி, கன்னி ராசிக்காரனா இருந்தாலும் சரி, கன்னி லக்கணக்காரனா இருந்தாலும் சரி, இவங்க வந்து கண்டிப்பா வந்து பொய் பேசுவாங்க, கண்டிப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குஸ்தானம். அதாவது லக்னத்துக்கு 2ஆம் பாவம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த 2ஆம் பாவத்துல வந்து புதன் பகவான் இருந்தாலும் சரி, இல்ல ராகு பகவான் இருந்தாலும் சரி, இல்ல கேது பகவான் இருந்தாலும் சரி. ராகு பகவான் இருந்தாலும், அ பொய் நல்ல சரளமா நல்லா வரும். ஆனா அவரு அ ராகு பகவான் பேசுறது பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து மத்தவங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். இவன் வந்து ரொம்ப பொய் சொல்றான். இவன் பொய் தான் பேசுறான்னு அத அடுத்தவங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த அறிவோட பொய் சொல்றவன் யாரு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் தான். அடுத்தது இந்த தீர்க்கமான பொய் பேசுறோம் யாரு பார்த்தீங்கன்னா, கேது பகவான். 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சரி, இல்ல லக்னத்துல கேது இருந்தாலும் சரி, தீர்க்கமான பொய். அதாவது உண்மை மாரியே பேசுறது. அதாவது புதன் பகவான் வந்து அவரும் வந்து பொய்ய உண்மை மாரியே பேசுவாரு. ஆனா, அத விட அ ஸ்ட்ராங்கா பேசுறது அந்த கேது தாங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொய்யே வந்து நிஜம் மாரியே வந்து சித்தரிப்பாங்க. இதுதாங்க அவ்வளோ மெயினான விஷயம். அதே மாரி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கன்னி ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க இவங்க உண்மை பேசுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா டக்குன்னு அவங்கள வந்து நம்பவே கூடாதுங்க. அறிவு பயன்படுத்தி அவங்க வந்து பேசுவாங்க பொய்யி. இந்த ராகு பகவான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மத்தவங்க சொல்றது நான் தெரியும். இவன் பொய் தான் சொல்றான் அப்படின்றது நல்லா அக்யூரேட்டா தெரியும். அந்த பொய் வந்து வெளிப்படையா தெரியும். ராகு பகவான் 2ல இருந்தாலும் சரி, லக்னத்துல இருந்தாலும் சரி, அவங்க பொய் பேசுவாங்க தான். வெளிப்படையாக தெரியும். இதே கேது பகவான் இருந்தார் பார்த்தீங்கன்னா, இதே தான். 2ஆம் பாவத்துல இருந்தாலும் சரி, லக்னத்துல இருந்தாலும் சரி, இவங்களோட பொய் ஆணித்தரமான பொய் இருக்கும். அதாவது பொய்யான ஒரு விஷயத்த உண்மையா பேசுவாங்க. உண்மையான ஒரு விஷயத்த பொய்யா பேசுவாங்க. இதுல கில்லாடி இவங்க அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லங்க. இதுதான் இவங்க இந்த மாரி உள்ளவங்ககிட்ட வந்து நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க உண்மை பேசுறாங்கன்னா, நம்ம திரும்பி அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து முடிவு எடுக்கணும். ஒருத்தவங்க சொல்றாங்கன்ற நம்ம நம்பவும் கூடாது. அதுதான் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் சொல்றது இதுதாங்க. ஒவ்வொருத்தங்க அந்த அளவுக்கு அ அக்யூரேட்டா பொய் சொல்றவங்க இந்த இந்த மாரி ஒரு அமைப்பு தான். ஏன் அப்படி இந்த இந்த டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய பேர் வந்து ஒருத்தவங்க பேசும்போதே உண்மை நம்பி நம்ம வந்து ஏமாந்துருவோம். ஒருத்தவங்க உண்மையே வந்து பொய்யா பேசுவாங்க. நம்ம அதையும் நம்புவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 முறை நம்ம வந்து அ அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, தேவைக்கேற்ப ஒரு பொய் சொல்லணும். ஒரு விபத்துக்காக ஒரு பொய் சொல்லணும். ஒருத்தவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு பொய் சொல்றது. அ இப்படின்ற ஒரு ஜாதக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, சுபர்கள் பார்க்கணும். சுபர்கள் வந்து இந்த அ ஆனா புதன் பகவான் யார பார்த்தாலும் அவர் இருக்கிற இடம் கண்டிப்பா வந்து பொய் தான். ராகு பகவான பார்த்தாலும் சரி, இல்ல கேது பகவான பார்த்தாலும் சரி, வேற ஒரு சுபர்கள் அங்க பார்க்கும்போது, அதாவது சுக்கிர பகவானோ, இல்ல வந்து குரு பகவானோ பார்க்கும்போது, அந்த நேர்மையான பொய்யா இருக்கும். அதாவது ஒருத்தவங்களுக்காக எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஒருத்தவங்க நம்ம சிக்கல்ல மாட்டியிருக்காங்க. இவங்கள காப்பாத்தணும். அப்படின்ற மாரி நேர்மையா அந்த பொய் சொல்வாங்க. இதே அ பாவர்கள் 2ஆம் பாவத்துல வந்து ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, பாவர்களான கேது பகவானோ, இல்ல ராகு பகவானோ, இவங்க அந்த 2ஆம் பாவத்த பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து
அதாவது உண்மைய பொய்யாக்குறதுக்கு ரொம்ப வந்து பாடுபடுவாங்க. நெறைய வந்து நீங்க வந்து வக்கீல் வக்கீலுங்க இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஜாதகம்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அவங்களுக்கு வாக்கு வன்மை இல்லாம வந்து வக்கீல் தொழிலுக்கு வரவே முடியாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு நேர்மையா இருப்பாங்க. தேவைப்பட்டா வந்து பொய் சொல்லுவாங்க. ஆனா, அதுல ராகு பார்வையோ, இல்ல ராகு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அதுதான் இந்த கேஸுங்கலாம் நெறைய தப்பு தப்பான ஒரு கேஸ் வழிநடத்துறதா என்ன காரணம் இதுதான். அவங்களோட வாக்கு வன்மை வந்து அதிகமா இருக்கும். ராகோ, கேதுவோ வந்து அந்த செவ்வாய் கூட சேரணும். அப்படி இல்லன்னா 2ஆம் பாவத்துல ராகு, கேது இருக்கும்போது வன்மையான ஒரு அந்த பேச்சு, ஒரு திருடனையே நல்லவன் ஆக்குறதும், ஒரு குற்றவாளிய நிரபராதி ஆக்குறதும், நிரபராதிய குற்றவாளி ஆக்குறதும் இந்த வாக்கு வன்மை உள்ளதாங்க. இதுவே 2ஆம் இடத்துல குரு பகவானோ, இல்ல சுக்கிர பகவானோ, இல்ல வந்து சூரியன் இருந்தாலும் அவங்கலாம் வந்து ஓரளவுக்கு அதாவது நேர்மையானவங்களுக்கு வந்து அவங்க வாதிடுவாங்க. அதுமாரி நெறைய வக்கீலுங்களோட ஜாதகத்துல வாக்குவன்மை உள்ளவங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். அதேமாரி நம்ம ஒருத்தவங்க கிட்ட 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்த ராகு பகவான் பார்த்தாலும் சரி, கேது பகவான் பார்த்தாலும் சரி, அடுத்தது புதன் பகவான். அவரு அவரு எந்த பாவத்துல இருக்காரோ நம்ம வந்து உஷாரா இருக்கணும். ஏன்னா, அந்த பாவத்துல அவரு வந்து அறிவ யூஸ் பண்ணுவாரு. நல்ல அறிவு, திறன் எல்லாமே இருக்கும். ஆனா கூடவே பொய்யும் இருக்கும். அத நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்தது ராகுகேது எந்தெந்த பாவத்துல இருந்தாலும் அந்த ஒரு அதாவது நம்ம உறவுகள்ல சொல்லியிருக்கோம் இல்லையா? நான் பழைய வீடியோல இருக்கும். ஒவ்வொரு பாவம் நமக்கு ஒரு உறவு வந்து குடுக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பாவத்துல எந்த பாவத்துல கேது ராகு பகவான் இருக்காரோ, அந்த பாவத்தோட உறவு கண்டிப்பா நமக்கு பொய் சொல்லுவாங்க. நம்மள ஏமாத்துவாங்க. நம்மகிட்ட ஒரு பொருள திருடுவாங்க. இப்படி இருக்கலாம். இல்ல கேது பகவான் இருந்தாங்கன்னா, ஒரு ஆன்மீக வழியா நமக்கு காட்டுவாங்க. அவரு எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரோ அத வச்சு நமக்கு வந்து அவர் ஆன்மீக வழி காட்டுறாரா? இல்ல வந்து கெட்ட தீய வழி காட்டுறாரா? என்பது அது ஒரு பக்கம். இதுல புதன் பகவான் மட்டும் எந்த பாவத்துல இருக்காரோ, அவங்க கிட்ட நீங்க வந்து அறிவால யூஸ் பண்ணி நம்மள வந்து ஏமாத்த பார்ப்பாங்க. இல்ல பொய் சொல்ல பார்ப்பாங்க. அது வந்து எந்த பாவத்துல இருக்காங்க, அது எந்த உறவுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கணும். அது நமக்கே தெரியும். முதல் பாவம்னா நம்ம, அது நம்மளோட கேரக்டர் தான் நம்ம சொல்லிட்டேன். 2ஆம் பாவம் நம்ம குடும்பம். அந்த 2ஆம் பாவம் குடும்பமும், முதல் பாவம் நம்மளும் சேர்ந்தது தான் அது 2 பாவமும். அதனால தான் முதல் பாவத்துல, 2ஆம் பாவத்துல ராகு, கேதுக்கள் இருந்தாலே, இந்த பொய் பேசுவாங்க நமக்கு அப்படின்ட்டு நம்ம தெளிவா சொல்லிட்டோம். இந்த 3ஆம் பாவம் என்பது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளா இருந்தா 3வது குழந்தையா வரும். அப்படி இல்லையா, மாமனார் இருக்கலாம். இல்ல வந்து சித்தப்பா அப்படின்ற ஒரு 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 3ஆம் பாவம். 4ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, அது அம்மாவா வரும். அந்த இடத்துல எந்த கிரகம் பாக்குது, இருக்குறாங்க அப்படின்றத பார்த்து 4ஆம் பாவம் அம்மா வரும். 5ஆம் பாவம் நம்மளோட மூத்த பிள்ளைகள் வருவாங்க. 6ஆம் பாவம் நம்மளோட தாய்மாமன், சர்வீஸ் நம்ம கூட இருக்கவங்க, சர்வீஸ் பண்றவங்க, தொழில் துறையில இருக்கிறவங்கலாம் வரும். 7ஆம் பாவம் நம்மளோட வாழ்க்கை துணை வரும். 8ஆம் பாவம் அது சமூகமா தான் வரும். சமூகமா இருக்கும். 9ஆம் பாவம் நம்மளோட அப்பாவா வரும். 10ஆம் பாவம் மாமியார், மாமியாரா வரும். பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஆணுக்கா இருந்தாலும் சரி, மாமியார் பாவமா வரும். 11ஆம் இடம் வந்து நம்மளோட நண்பர்களா வருவாங்க. நம்மளோட நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நம்ம இந்த 11ஆம் பாவத்த வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அங்க ராகு இருந்தாலும், ராகு கேது தொடர்பு இருந்தாலும், அப்ப நம்மளோட நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களா இருக்க மாட்டாங்கன்னு அத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரி 12ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா, அது நம்ம வெளிநபரோட உறவு. தூரத்து உறவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு பாவத்துல இருக்கிற இந்த ராகு, கேது பகவானும் சரி, இல்ல புதன் பகவான் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நம்ம வந்து உஷாரா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நம்ம நல்லது. 7ஆம் பாவத்துல இருந்தா நம்ம மனைவியே அதாவது ராகுவா இருக்கலாம், இல்ல கேதுவா இருக்கலாம், இல்ல புதனா இருக்கலாம். அது தகுந்த மாரி நம்மள வந்து, ஓ! இவங்க எப்படி பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்ல மாட்டாங்களா? அது சமூகமும் 7ஆம் பாவத்துல இருக்கு. சமூகத்தார் வந்து நம்ம கூட எப்படி இருப்பானுங்க? ஏன்னா உங்க பாவத்திலே காமிச்சுரும். உங்கள சுத்தி இருக்கிற சமூகத்து ஆளுங்க உங்கள வந்து பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்கன்றது அந்த 7ஆம் பாவத்த வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மொத்தத்துல பொய் பேசுற ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேட்டகரில புதன் பகவான் வந்துருவாரு. 2வது ராகு பகவான், 3வது கேது பகவான் வந்துருவாரு. அதுல இந்த மாரி ஒரு கிரகங்கள் இருக்கும்போது, அவங்க கிட்ட நம்ம வந்து பேசும்போது 1க்கு 2 முறை நம்ம அலசி தேர்ந்தெடுக்கணும்.
இவங்க பேசுறது எல்லாமே முழுசா நம்ம நம்பக்கூடாதுன்றது தான் இந்த ஒரு வீடியோவே. சொல்றத அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம வந்து ஒருத்தவங்க சண்டைக்கு கூட ஒருத்தவங்க போறோம்னா, ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறவன் சொன்னான், உங்கள அப்படியே சொன்னான் சொல்லிட்டு ஒரு கோல் மூட்டி விட்டுறாங்கன்னா, நம்ம வந்து அத கேட்டு நம்ம சண்டைக்கு வேற யாருக்குனா போறோம் இல்லைங்களா? இந்த ஒரு அம்சம்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு டைம் குடுக்கணும். அதுக்கு தான் நான் எந்த ஒரு விஷயமும் அவசரப்படக்கூடாதுன்னு நெறைய பேர் வயசானவங்கலாம் சொல்றதுக்கு காரணமே இதுதான். கொஞ்சம் அலசி பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவன் சொன்னது உண்மையா? இல்ல பொய்யா? அப்படின்னு சொல்லிட்டு அலசி பார்க்கணுன்றது இந்த மாரி ஒரு கேட்டகரி தான். அதனால வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க குடும்பத்திலே இருக்கிறவங்க ஜாதகத்த பார்த்துக்குங்க. லக்னத்தில யார் இருக்கான்னு பாருங்க. 2ஆம் பாவத்தில யார் இருக்கான்னு பாருங்க. இத வச்சாலே நீங்க வந்து பிள்ளைகளோட அவன் பொய் சொல்றானா, மெய் சொல்வானா, அப்படி சொல்றத நீங்க ஒரு கண்ணோட்டமா ஒரு உஷாரா இருக்கலாம். ஏன்னா ஏமாறாம இருக்கலாம். அதுதான் ஒரு விஷயம். சரி நேயர்களே, இன்னும் சில ஜோதிடமா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற சமையலா இருந்தாலும் சரி, இல்ல யோகாவ பத்தினா இருந்தாலும் சரி, நம்ம வர வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து பயனுள்ளதா தான் இருக்கும். ஏன்னா, இப்ப நான் வந்து ஆஸ்ட்ரோ படிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்ட்ரோ சம்மந்தப்பட்டதாவே இருக்காது. ஏன்னா, ஆஸ்ட்ரோல நெறைய ஆஸ்ட்ரோ நம்ம சேனல் நெறைய பேர் இருக்காங்க. ஒரே அரைச்சமாவே நம்ம போட்டு அரைச்சுட்டு இருக்கோம். நமக்கு தேவையான பாயிண்ட்ட மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்றது என்னோட குறிக்கோள். எல்லாத்தையும் எல்லாரும் ஒரே மாரி போறாங்க, நம்மளும் போகணும்னு கிடையாது. நமக்குன்னு தனி விருப்பு, வெறுப்பு அ இருக்கும். அதனால நம்ம தனி ஒரு ட்ராக்கு. அதுல முக்கியமான பாயிண்ட்டுக்கு மட்டும் நமக்கு வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து வச்சு பேசுறது தான் என்னோட இந்த சேனலோட இதுவே. சரி மக்களே, நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.